welcome to TAFICE YouTube channel, Institute of Central Examinations. நான் உங்க JP TAFICE கடலூர்ல இருந்து இன்னைக்கு நம்ம வீடியோல Focus 2.0 டெஸ்ட் சீரிஸோட டெஸ்ட் நம்பர் 31 கான ரீசனிங் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போறோம். இந்த क्वेश्चन உங்களுக்கு ஃபுல் டெஸ்டா இருக்கும். சரியா? சோ இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன இருக்குன்னு பாருங்க. In the given figure consisting of multiple shapes. Okay, இதுல வந்து நிறைய ஷேப் மூணு ஷேப் கலந்திருக்கு. இந்த multiple shapesல which number present only one shape கேக்குறாங்க. இதுல எது ஒரு ஷேப்பை மட்டும் ரெப்ரசென்ட் பண்ற ஸ்பேஸ் இது, அதாவது நம்பர் எதுன்னு கேக்குறாங்க. அப்ப பாருங்க கண்ணால பார்க்கும்போது தெரியும். ஒரு நம்பர் எடுங்க, இந்த 1 இருக்கா, 1 என்ன பண்ணுது, இந்த ரெண்டு ஷேப்ல மிக்ஸ் ஆயிருக்கு கிடையாது. 4 மூணு ஷேப்லயும் மிக்ஸ் ஆயிருக்கு. 5 ரெண்டு ஷேப், 2 ரெண்டு ஷேப். இந்த 3ன்ற நம்பர் மட்டும் தான் என்ன பண்ணல, எனக்கு வேற யாருக்கும் மிக்ஸ் ஆகாம இந்த பெரிய ஷேப் ஒரு ஷேப்ல மட்டும் மிக்ஸ் ஆகிருக்கு. மிக்ஸ் ஆகாம இருக்கு, தனியா இருக்கிறது 3 மட்டும் தான். சான்ஸ் என்ன இருப்பாங்க, எனக்கு 3 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் ஏ. அடுத்த क्वेश्चन நம்பர் 2 பாருங்க. 5 children A, B, C, D and E are standing in a row facing south. ஓகே, சவுத் ஃபேஸ் பண்ணி ஒரு 5 பேர் வந்து என்ன பண்றாங்க, நின்னுட்டு இருக்காங்க. சவுத் நார்த்துன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், ஒன்னும் பெருசா இல்ல. நீங்க போடும்போது நார்மலா போடுங்க. கடைசியா வந்து என்ன பண்ணிக்கலாம், இப்ப இங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு A, B, C, D அப்படின்னு ஒரு ஆர்டர் கிடைக்குதுன்னா அத வந்து DC பிஏன்னு மாத்திட்டா உங்களுக்கு சவுத்துக்கான பொசிஷன் கிடைச்சோம். சரியா? பட் கேட்கிற கொஸ்டின் பத்தி மாத்தவும் வேணாமனு பாத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. D has B to his left. அதாவது D வந்து என்ன பண்றாரு, B வந்து அவரோட லெஃப்ட் சைட்ல வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. D has B as his left. Next, B and C are always together next to each other. அதாவது B யும் C ஒத்திருக்காங்க. அப்ப பாருங்களேன், B க்கு ரைட் சைட்ல D இருக்கு, எனக்கு B க்கு லெஃப்ட் சைட்ல மட்டும்தான் இடம் இருக்கு. அது வந்துருவாங்க, C வந்துருவாங்க. And next, C is at the one end of a row. நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப எனக்கு C வந்து ஏதாவது ஒரு end of row இருக்குன்னு சொல்லிட்டாங்க. C இந்த எண்ட்ல போட்டா BD போட இருக்காது இல்லையா? சோ ஆப்வியஸா C எங்க வந்துருவாங்க, இந்த எண்ட், அதுக்கு பக்கத்துல B, நெக்ஸ்ட் D வந்துரும். நெக்ஸ்ட் D cannot be at the 4th or 5th place. D 4th placeல 5th placeல வர முடியாது சொன்னாங்க. எஸ், கரெக்டா இருக்கு. And E is to the right of A. மிச்சம் இருக்கிறது ரெண்டு இடம் தான். அதுல வந்து A க்கு ரைட் சைடுல E போடணும். அப்ப எப்படி இருக்கணும், ஏஇன்றத போட்டுரும், முடிஞ்சிச்சு. பட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க, இது திருப்பி போடணும் நம்ம தெரிஞ்சிடும். Who is standing in the middle of the row? மிடிலுக்கு எப்படி போனாலும் கிடைச்சோம். ஆக்சுவலா இது நார்த் கிடைக்குதா, சவுத் வந்து என்ன பண்ணணும், நம்ம இங்க E, A, D, B, C தான் ஆன்சரா இருக்கும். பட் நம்ம மிடில்ன்றதுனால எப்பயுமே மாற மாட்டாங்க, Dன்றது தான் ஆன்சர் இருக்கும். ஆப்ஷன் B ரைட் ஆன்சர். ஓகேவா? Next, the following graph shows the production of a product from 1980 to 1985. Answer the given question based on the graph. இந்த graph யூஸ் பண்ணி क्वेश्चन பண்ண போறோம். அதாவது data interpretation. In which year was the observed increase in production tonnage highest compared to the previous year? அதாவது ஒரு இயர் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 1980 இருக்கு வச்சுக்கோங்க. 1980 இருக்கு. இப்ப 1980க்கும் 81ல இருந்து 1981 to 82 வரைக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 இருக்கா. சோ இந்த டிஃபரன்ஸ்ல யாருக்கு அதிகமா இருக்குன்னு கேக்குறேன். சோ கண்டுபிடிச்சிருவோமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு டிஃபரன்ஸ் எவ்வளோ, இது 100, இது 200. சோ அப்ப 100 தான் டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க, இது 200, இது 400. அப்ப இங்க 200 டிஃபரன்ஸ். சோ அகைன் இங்க 100, இங்க 100. எங்க அதிகமா இருக்கு, இங்கதான் அதிகமா இருக்கு. சோ இது என்ன பார்ட், 82 to 83. அப்ப 1982ல இருந்து 1983ன்ற போர்ஷன்ல தான் என்ன பண்ணுது, எனக்கு டன்னேஜ் அதிகமா இருக்கு. அப்ப ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகே, சோ கேட்டிருக்க விஷயத்தை புரிஞ்சாலே போடக்கூடிய क्वेश्चन தான் இது, நத்திங் எல்ஸ். அடுத்து பாருங்க, क्वेश्चन நம்பர் 4. A group of 463 people were asked to vote for their favorite season among 4 seasons. அதாவது இந்த ரெய்னி, சம்மர், ஸ்பிரிங், விண்டருக்கு அந்த 463 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓட் பண்ண சொல்றாங்க. அப்படி பண்றப்ப என்ன நடக்குதுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ரெய்னி சீசன் காட் 130 ஓட்ஸ். ஓகே, அதாவது இந்த மழைக்காலத்துக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா ரெய்னி சீசனுக்கு 130 ஓட்ஸ், 130 ஓட்ஸ் கிடைக்குது. அடுத்து வேரியஸ் சம்மர் சீசன் காட் 100 ஓட்ஸ். சம்மர் வெயில் காலம் என்ன பண்ணுதா, 100 ஓட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வின்டர் சீசன் காட் 53 மோர் ஓட்ஸ் தேன் சம்மர் சீசன். அதாவது இந்த குளிர்காலம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா வின்டர் சீசன் என்ன பண்றாங்கன்னா சம்மர் சீசன் கூட ஒரு 53 ஆட் பண்ணா என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். அப்ப சம்மர் எவ்வளவு 100, அப்ப இது 53னா 153 மோர் தென் 53. ஓகேவா? எதை விட, சம்மரை விட. அடுத்து லாஸ்டா ஸ்பிரிங்குக்கு வந்து 80 ஓட்ஸ் சொல்றாங்க, முடிஞ்சிச்சு.
கொஸ்டின் என்னன்னு பாருங்களேன். which season likely be most people? ஓகேவா, எந்த சீசன் வந்து எல்லாராலும் நிறைய பேரால விரும்பப்படுதுன்னு கேக்குறாங்க. இது அடிக்கிறதே நம்பர் அதிகமான நம்பர் யாரு? 153 தான். சோ என்ன சீசன் அது? வின்டர் சீசன், குளிர்காலம் அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. Question number 5. How many triangles are there in the following figure? ஓகேவா, ரொம்ப சிம்பிளா சொல்லலாம், ஈஸியா பார்க்கலாமா? 1 2 3. இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஒரு கோடு போட்டா எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கும்? 3 ட்ரையாங்கிள் இருக்கும் நம்ம பார்த்தோம். சரியா? ஓகே, நான் கவுண்ட் சொல்லி தரேன், அதுக்கப்புறம் பாருங்க. ஓகே, இது ஒரு 3, 1 2 3, நெக்ஸ்ட் ஒரு 6 ஆயிடுச்சா? சோ 7 8, திரும்ப 9 10. அப்ப 10 ட்ரையாங்கிள் இருக்கு. இல்லையா மேம் எனக்கு ஏதாவது ஷார்ட்கட் சொல்லுங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சரியா 4 சைட் டயக்ராம்ல ஸ்கொயர்லயோ ரெக்டாங்கிள்லயோ இந்த மாதிரி லைன்ஸ் பிரிச்சிருக்கு அப்படின்னா எத்தனை பார்ட்டிஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 5 பார்ட்டிஷன்ஸ் இருக்கா? இந்த பார்ட்டிஷன்ஸை டபுள் பண்ணா அதுல இருக்க ட்ரையாங்கிள்ஸோட கவுண்ட் நமக்கு கிடைக்கும். சோ 5 டபுள் பண்ணா கிடைப்பாங்க, 10 கிடைப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 10. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. ஆல் லாயர்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட். இது என்ன கொஸ்டின்? சிலாஜிசம். ஓகேவா, அதாவது எல்லா லாயர்ஸுமே இன்டெலிஜென்ஸ். ஆல் வந்து என்ன பண்ணணும் நம்ம சொல்லியிருக்கோம் ஷார்ட்கட், ஃபர்ஸ்ட் இருக்கிற உள்ள போடுங்க. அப்ப ஆல் லாயர்ஸ் ஆர் இன்டெலிஜென்ஸ். சம் விமன் ஆர் லாயர்ஸ். சில விமன்ஸ் வந்து லாயர்ஸ் சொல்றாங்க. இப்படி போடலாமா மேம் அப்படின்னு கேட்டா ஆப்வியஸா அது தப்பு. சரியா, ஏன் என்ன ஆயிரும்னா உமன் எல்லாருமே இன்டெலிஜென்ட்குள்ள வந்துருவாங்க. ஆப்வியஸா இன்டெலிஜென்டா. பட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உமன்ஸ் வந்து என்ன பண்ணக்கூடாது? இன்டெலிஜென்ட்குள்ள வரக்கூடாது. லாயர்ஸ் கூட மட்டும் இன்டர்செக்ட் ஆனா போதும். சோ இன்டர்செக்ட் பண்ணி என்ன பண்ணுவேன்? உமனை தூக்கிட்டு வந்து தாராளமா வெளியே போறோம். கன்க்ளூஷன் பாருங்க. சம் women are intelligent. எஸ் கரெக்ட். சில உமன்ஸ் என்ன பண்றாங்க? இங்க இன்டர்செக்ட் ஆகுறாங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். ஆல்மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஆர் women. எல்லா இன்டெலிஜென்ட்டும் உமனா? அப்படி ஒண்ணு இருக்கா? இங்க இப்படி ஒரு படம் இருக்கா? இல்ல. சோ அப்ப செகண்ட் ஒன் தப்பு. ஆன்சர் என்ன? கன்க்ளூஷன் ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ப்ஷன் ரொம்பலாம் கஷ்டப்படுத்தனால P as advised Q. P வந்து Q வந்து அட்வைஸ் பண்றாரு. என்னன்னா அறிவுறுத்துறாரு. Go to Mumbai via Jaipur the shortest route அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மும்பைக்கு வந்து ஜெய்ப்பூர் வழியா போங்க, அதுதான் வந்து ஷார்டஸ்ட் ரூட் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா. சோ அப்படி பாக்குறப்ப இந்த அசம்ப்ஷன் எனக்கு எது கரெக்டாவும் பார்த்தா P advises everybody. இப்படி அவர் வந்து P வந்து Qக்கு இப்படி ஒரு அட்வைஸ் கொடுக்கறது மூலமா P வந்து எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவார் அப்படின்னு கேட்டா அது நியாயமா இருக்குமா? கரெக்டா இருக்குமா? இருக்காது. Q wishes to go Mumbai. Q வந்து மும்பைக்கு போகணும்னு நினைச்சதுனால என்ன பண்றாரு? P அவருக்கு அட்வைஸ் பண்ண நினைக்கிறாரு. சோ அப்ப செகண்ட் ஒன் இருக்கு கரெக்டா இருக்கிறதுக்கான 100% சான்ஸ் இருக்கு. சோ ஆன்சர் என்னவா இருக்கு? எனக்கு ஒன்லி அசம்ப்ஷன் P is implicit அப்படின்றத ஆன்சர் இருக்க போகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் 8 பாருங்க. மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் என்ன பண்ணுவோம்? எனக்கு ஒருத்தவங்க மீன் பண்ணிருக்காங்க, கோட் பண்ணிருக்காங்க. பிளஸ் மைனஸ் என்ன? மைனஸ். மைனஸ் மீன்ஸ் டிவிஷன், multiplication means plus and division means multiplication. So question எனக்கு 13 plus இருக்கா? Plus means என்ன? Minus 6. அடுத்த division இருக்கா? Division என்னவா? எனக்கு multiplication into 2. So அப்ப 2 into இருக்கா? Multiplication plus மாதிரி 32. 32 minus இருக்கு. Minus என்ன? Division. So divided by 2. So 2 இங்க ஒரு 16. 6 2s are 12. 13 minus 12 1. 1 plus 16 is 17. Answer என்ன? Option A. And question number 9. Photographic type. அதாவது introducing a person to her husband, a lady said. ஒரு லேடி தான் பேசுறாங்க. சரியா, ஒரு லேடி தான் பேசுறாங்க. அவங்க வந்து ஒரு பர்சனை வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட என்ன பண்றாங்க? இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஓகே, his brother's father is the only son of my paternal grandfather. இப்ப ரெண்டு விதமா சால்வ் பண்ணலாம். ஹிஸ்ன்றது யாரை குறிக்குதுன்னா அந்த இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க இல்லையா ஒரு போட்டோல இருக்க நம்பரை, அவங்கள குறிக்குது. இந்த மைன்றது யாரை குறிக்குது? பேசுறாங்க இல்லையா லேடி, அவங்கள குறிக்குது. இதை எப்படி வேணா வச்சு போடலாம். இங்கிலீஷ் மீடியம்ஸ்க்காக சொல்றேன், தமிழ் மீடியம் வெயிட் பண்ணுங்க. லாஸ்ட் வரைக்கும் போட்டாலும் ஈஸியா இருக்கு இல்லையா. மைன்றது யாரை குறிக்குது? லேடியை குறிக்குது. லேடியோட பெட்டரல் கிராண்ட் ஃபாதர்னா அப்ப லேடியோட அப்பா இருப்பாரு. அப்பாக்கு அப்பா தான் என்னவா இருப்பாங்க? பெட்டரல் கிராண்ட் ஃபாதரா இருப்பாங்க. முடிஞ்சு போச்சா. அடுத்து ஒன்லி சன் ஆஃப் பெட்டரல் கிராண்ட் ஃபாதரோட ஒன்லி சன்னா அப்ப ஒரே பையன் தான் இவர் தான். இவரை பத்தி பேசுறேன். நெக்ஸ்ட் ஒன் ஃபாதர், ஹிஸ் பிரதர்ஸ் ஃபாதர். ஓகே, என்ன சொல்றாங்க? அந்த போட்டோல இருக்க நபருடைய பிரதருடைய ஃபாதர்னா இவருக்கு ஃபாதர் தானே சொல்றதுதான். இந்த போட்டோல இருக்க பிரதருடைய ஃபாதர்னா இவருக்கு ஃபாதர்னு சொல்றோம். அப்ப இவங்க யாரு? ஒன்லி சன் ஆஃப்
மைட் பர்டிகுலர் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவங்க யாருக்கு ஃபாதரா? இந்த பொண்ணுடைய ஃபாதர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ அப்ப இந்த பொண்ணுடைய ஃபாதர்னா அந்த போட்டோல இருக்க நபர் யாரா இருப்பாங்க? இந்த பொண்ணுக்கு சிப்ளிங்கா இருப்பாங்க. புரிஞ்சுதா? சோ இந்த போட்டோல இருக்க நபரை இவங்க கூட ரிலேட் பண்ணா கொஸ்டின் கேட்பாங்க. இல்ல அவங்க ஹஸ்பண்ட் இப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படி கூட மாத்தி கேட்கலாம். பட் ஈஸியா கேட்டிருக்காங்க ஹவ் இஸ் லேடி ரிலேட்டட் டு தட் பர்சன். அந்த பர்சனுக்கு லேடி என்ன உறவுன்னு கேக்குறாங்க. சகோதரி, சிஸ்டர் அப்படின்றது தான் ஆன்சர். ஓகே, தமிழ்ல பாத்தீங்கன்னா இவருடைய சகோதரனின் தந்தை. யாருடைய? அந்த போட்டோல இருக்க நபருடைய சகோதரன். சகோதரன் யார்? எனக்கு பிரதரா இருக்க போறாங்க. அவங்களுடைய தந்தை. ஓகே, தந்தை என் தந்தை வழி தாத்தாவின் ஒரே மகன். அப்ப அந்த லேடியோட தந்தை வழி தாத்தாவுடைய ஒரே மகன் என்ன அர்த்தம்? இந்த பர்சனை தான் குறிக்கிறார். சரியா? சோ எப்படி பார்த்தாலும் தமிழ்ல பாக்குறப்ப ஒரே ஸ்டேட்மெண்டா படிச்சு முடிச்சிருவோம். இங்கிலீஷ் மீடியம் 2 விதமா போடலாம். ஒண்ணு அதாவது இந்த பர்சனை பத்தி பேசுறாங்க அவங்க உறவு மூலயமா கொண்டு வந்து இந்த பெண்ணோட உறவு கூட கனெக்ட் பண்ணலாம். இல்ல இந்த பெண்ணோட உறவு மூலயமா கொண்டு போய் அந்த பையன் கிட்ட கனெக்ட் பண்ணலாம். அவங்க எப்படி பண்ண ஆன்சர் வரும். சோ பை தான் போடு. Question number 10 பாருங்க. 127, 125, 343 இதெல்லாம் என்ன நம்பர்ஸ்? ஈஸி கியூப் வேல்யூ. சோ படிச்சிருக்கோம், தயவு செஞ்சு படிச்சிருங்க. சோ 1ன்றது 1 கியூப், 3 கியூப், 5 கியூப் and 7 கியூப். அடுத்து என்ன வரணும்? 157 இருக்கு. 9 கியூப் என்ன? இதெல்லாம் ஆட் நம்பர்ஸ் வராங்க இல்லையா? 9 கியூப் 729. அப்ப ஆட் நம்பர்ஸோட ஸ்கொயர் வேல்யூஸ் வந்திருக்காங்க. ஆப்ஷன் சாரி, ஆட் நம்பர்ஸோட கியூப் வேல்யூஸ் வந்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். Question number 11 பாருங்க. Read the given statements. அதாவது திரும்ப சிலாஜிசம் வந்திருக்காங்க. All lines are cats. எல்லா லைனுமே எனக்கு என்னது? கேட். எல்லா சிங்கமும் என்னது? எனக்கு பூனைகள். Some cats are pets. சில பூனைகள் என்னவா இருக்கு? செல்ல பிராணியா இருக்கா. So some cats are pets இப்படிதான் போடணும். லைன் கூட சேர்த்து போடக்கூடாது. அடுத்து பாருங்க. All pets are animals. எல்லா செல்ல பிராணியுமே விலங்குகள் சொல்றாங்க. அப்ப பெட்ஸ் உள்ள அனிமல்ஸ் வெளியே வரணும். தாராளமா போடணும். இந்த பெட்டுக்கு இப்படி வச்சு இப்படி எல்லாம் போடுறதெல்லாம் வச்சு கூடாது. சோ அப்படி ஒரு கன்ஃபியூஷன் பாக்குறப்ப இடிப்பாங்க. ஓகே, சம் கேட்ஸ் ஆர் அனிமல்ஸ். ஃபர்ஸ்ட் சொல்றாங்க சில பூனைகள் விலங்குகள் சொல்றாங்க. கேட்டும் அனிமல் சேர்ந்திருக்கா? எஸ், இன்டர்செக்ட் ஆகியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு கரெக்ட் மேம். ஆல் லைன்ஸ் ஆர் அனிமல்ஸ். எல்லா லைன் அனிமலா? அப்படி இருக்கா? இல்ல. சோ அப்ப செகண்ட் ஒன் இஸ் ராங். ஆன்சர் என்னவா இருக்க போகுது? கன்க்ளூஷன் ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஆப்ஷன் சி. பாருங்க. நேம் இஸ் ரிலேட்டட் டு ஹார்ஸ். The sound of animals படிப்போம் இல்லையா? சோ அதுல நீங்க படிச்சிருப்பீங்க இங்கிலீஷ்ல. சோ நேம் ஆஃப் அனிமல்ஸ் சின்ன வயசுல 8th படிச்சிருப்போம், 10th படிச்சிருப்போம். தமிழ் இன்னும் பார்த்தா குதிரை கனைத்தல் அப்படின்னு முடிஞ்சிச்சு. அப்ப என்னது? ப்ளீட் அப்படின்னா எதோட சவுண்ட் அப்படின்னு கேக்குறாங்க. தமிழ்ல மேன அப்படின்னா எதோட சவுண்ட் கேக்குறாங்க. ப்ளீட்னா என்னது? கோட்டுடைய சவுண்ட் தான். அதாவது ஆடு என்பதுடைய சத்தம் தான் மேனே, ப்ளீட். சரியா? படிங்க, ஈஸியா தான் இருக்கும். அடுத்து அதாவது வேர்ட் பேஸ்ட் அனலாஜி படிப்போம், அதுக்கு சில கண்டென்ட் நம்ம படிப்போம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இத நெக்ஸ்ட் பாருங்க. A man has 4 silver articles P, Q, R and S each having a different weight. ஓகேவா? இந்த 4 ஆர்டிகல்ல ஒரு வெயிட்னு சொல்றாங்க. அதுல கொடுத்துருக்க டேட்டா பாருங்க. P weighs thrice as much Q. இங்க வேல்யூஸ் பேஸ் பண்ணி எதுவுமே உங்களுக்கு கேட்கல. சோ இப்ப thrice அந்த மாதிரிலாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காம P weighs thrice as much Q. Q விட P கிட்ட எவ்வளவு மடங்கு இருக்கு? 3 மடங்கு இருக்குன்னா அப்ப P தான் அதிகமா வச்சிருப்பாரு, Q கம்மியா வச்சிருக்காரு. புரியுதா? நெக்ஸ்ட் Q weighs 2.5 times as much S. Q கிட்ட எவ்வளவு இருக்கு? S விட 2.5 மடங்கு அதிகமா இருக்கும். அப்ப Q அதிகமா இருப்பாங்க, S கம்மியா இருப்பாங்க. ஓகேவா? இதை நம்ம பசங்க நிறைய பேர் கூட குழப்பிட்டாங்க. 2.5 into S சொல்லி குழப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் R weighs half as much S. R கிட்ட எவ்வளவு இருக்கான்? S விட பாதி தான் இருக்கான். அப்ப S விட கம்மியா வச்சிருப்பாரு R. இதான் ஆர்டர் முடிஞ்சிச்சு தானே. Which of the following silver article is the lightest in weight? இருக்கிறதுல எது லைட்டஸ்ட் கேக்குறாங்க? வெயிட் கம்மியில R தான் எனக்கு ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் டி. ஓகேவா? நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆல் பிளம்பர்ஸ் ஆர் மென்ஸ். எல்லா பிளம்பர்ஸுமே எனக்கு மென்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் சம் மென் ஆர் எலக்ட்ரீஷியன்ஸ். சில மென்ஸ் என்னவா இருக்காங்களா? எலக்ட்ரீஷியன்ஸா இருக்காங்க. நோ எலக்ட்ரீஷியன் இஸ் அ குக். எந்த எலக்ட்ரீஷியனும் குக் இல்ல அப்படின்னு சொல்லியாச்சு. முடிஞ்சு போச்சா? சரி, நல்லா பாத்துக்கணும். இந்த எலக்ட்ரீஷியன்ல கொஞ்சம் பாட்டு யாரு? அதாவது மெக்கானிக்கா. சோ மென்னா மென்ல கொஞ்சம் பாட்டு எலக்ட்ரீஷியன்ல கொஞ்சம் பாட்டு மென். சோ எலக்ட்ரீஷியன் ஃபுல்லாவே குக் கிடையாது, மென்ல கொஞ்சம் பாட்டு குக் கிடையாது. அதை வச்சுதான் கொஸ்டினே கேட்க போறாங்க. நம்ம
ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, டப்பு டப்புன்னு முடிச்சு விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன இருக்குன்னு பாருங்க. சம் பிளம்பர்ஸ் ஆர் குக்ஸ். சில குழாய் பழுது பார்ப்பவர்கள் சமையல்காரர் சொல்றாங்க. சம் பிளம்பர்ஸ் ஆர் குக்ஸா? பிளம்பர்ஸ் எங்க, குக்ஸ் எங்க இருக்கும்? கண்ணுக்கு ஏன் தெரியலையா? சோ ஃபர்ஸ்ட் ஒண்ணு தப்பு. சம் பிளம்பர்ஸ் ஆர் நாட் குக்ஸ். சில பிளம்பர்ஸ் நாட் குக்னு சொல்றாங்க. நான் சொன்னது மென்னு கூட தான் சம் நாட்ல இருக்கிறாங்க, பிளம்பர்ஸ் கூட கிடையாது. அப்ப செகண்ட் ஒண்ணு தப்பு. தேர்ட் ஒன் பாருங்க, சம் மென் ஆர் நாட் குக். வந்துருச்சா? சில மென்னு நாட் குக்னு சொல்றாங்க. அதாவது மென்னுல கொஞ்சம் பார்ட் என்னது, எனக்கு யார் இருக்கா, எலக்ட்ரிஷியன்ஸ் இருக்காங்களா? அப்ப இந்த ஒட்டுமொத்த எலக்ட்ரிஷியனுமே எனக்கு என்ன கிடையாது, குக்கு கிடையாதுன்னா மென்னுல கொஞ்சம் பார்ட் குக்கிங்ன்றது கரெக்டான கன்க்ளூஷன் தான். சோ கன்க்ளூஷன் எனக்கு 3 ஒண்ணு கரெக்டா இருக்கு, தேர்ட் ஒண்ணு கரெக்டா இருக்கா? சோ ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். ஒன்லி கன்க்ளூஷன் 3 follows. Option C will be a right answer. ஓகேவா? Next question number 15 பாருங்க. A row of girls are standing facing north. North face பண்ணி girls நிக்கிறாங்களாம். இல்ல 15th from the leftல யார் இருக்காங்கன்னா ராமா இருக்காங்க. சோ பாருங்களேன், அப்ப இடது புறத்துல இருந்து 15ஆம் இடத்துல இந்த ராமா அப்படின்றவங்க இருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, ஷாலு இஸ் 8th from the right. the 8th ரைட் சைடுல இருந்து 8வது இடத்துல இருக்காங்க ஷாலுன்ற பாப்பா இருக்கா. ஓகேவா? ஷாலுன்ற என்ன பண்றாங்க, வலது புறத்துல இருந்து 8வது இடத்துல இருக்காங்க. if Shalu is shifted to the left of by 5 places. ஓகேவா? ஷாலு என்ன பண்றாங்க, லெஃப்ட் சைடுல ஒரு 5 இடம் நவுறாங்கன்னா, இப்ப இங்க இருந்து லெஃப்ட் சைடுல இந்த பக்கம் வருமா, அப்ப இங்க இருந்து 8வது இடத்துல இருந்தவங்க 5 இடம் தள்ளி போனா என்ன பண்ணுவாங்க, 13வது இடத்துக்கு வந்துருவாங்க. யாரு? ஷாலுவோட நியூ பொசிஷன். இப்ப இன்னொரு விஷயம் சொல்றாங்க, என்னன்னு பாருங்களேன். then she moves to the left of Rama. இவங்க என்ன ஆறாங்க, இப்படி மவுறப்போ ராமாக்கு லெஃப்ட் சைடுல பக்கத்துல உடனே வந்துடுறாங்க. அப்ப ராமாக்கு லெஃப்ட் சைடுனா என்ன பண்றாங்க, 15ஆ இந்த பக்கத்துல என்ன இருக்கு, லெஃப்ட்ல 14ஆ வந்துருக்கு. அப்ப இந்த பக்கத்துல இருந்து இவங்க 14th பிளேஸும் இந்த பக்கத்துல இருந்து 13th பிளேஸ்ல இருக்காங்க. கொஸ்டின் என்ன, how many girls are standing in a row? அந்த வரிசையில மொத்தம் எத்தனை பெண்கள் நிக்கிறாங்கன்னு கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிள். எனக்கு ஷாலுவோட 2 பொசிஷன் தெரியுமா, ரைட் ஹேண்ட் பொசிஷன் 30, லெஃப்ட் ஹேண்ட் பொசிஷன் 14. இந்த மாதிரி 2 பொசிஷன் தெரிஞ்சு டோட்டல் கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணணும், 2 பொசிஷனை ஆட் பண்ணி -1 பண்ணா முடிச்சு. ஏன் -1 பண்றோம், 13 எனக்கு யாரு, ஷாலு தான், 14 ஷாலு தான். 2 இடத்துல ஷாலு கவுண்ட் பண்றோம்னா இப்படி வரும்போது கவுண்ட் பண்றேன், இப்படி வரும்போது கவுண்ட் பண்றோம். அப்ப அந்த கல்ல ஓட்டு டூப்ளிகேட் ரிமூவ் பண்றது தான் -1 பண்றோம். அப்ப 14 + 13 எவ்வளவு, எனக்கு 27. -1 பண்ணா 26. ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? சோ நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும், சிம்பிளஸ்ட் क्वेश्चन தான். ஓகேவா? क्वेश्चन நம்பர் 16. 8 + 5 is 13, 40. மேம் 8 + 5 13 தானே, கணக்கு தப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பசில். சரியா? 8, 5 ஏதோ ஒரு பண்ணும்போது 13, 40ன்ற நம்பர் கிடைக்குது. நான் 13, 40 சொல்ல ஒரு ஹிண்ட் கிடைச்சிருக்கும். ஓகேவா? 1340 படிச்சா கஷ்டமா தான் இருக்கும். அப்ப பாருங்க, 8 5 கூட்டினா என்ன கிடைக்கும், 13. 8 5 பெருக்கா என்ன கிடைக்கும், 40. முடிஞ்சு போச்சா? கூட்டி போட்டு பெருக்கி போடு. அப்ப கொஸ்டின் என்ன, 4, 6. ஃபர்ஸ்ட் என்ன போகணும், 4 + 6 10, 4 × 6 பண்ணணும். அப்ப 24, 1024 அப்படின்றது ஆன்சர் ஆக போகுது. ஆப்ஷன் டி. நல்லா இருக்குல்ல இந்த கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது இந்த நம்பர் பசில் இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேவா? நம்பர் பசில்ஸா இருக்கட்டும், சீட்டிங் பசில்ஸா இருக்கட்டும், இப்ப நம்ம பார்த்த மாடர்ன் அண்ட் ரேங்கிங் பசில்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய டாபிக், சிலாஜிசமும். சோ இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாம பாத்துருங்க. ஸ்கிப் பண்ணிட்டு போற டாபிக்ல இருந்து நான் சாப்பிடுறேன், வந்து 5-6 கொஸ்டின் வந்துடும். சரியா? எதுவுமே ஸ்கிப் பண்ண நல்லா படிச்சுக்கணும். நம்ம ரொட்டேஷன் பேசிஸ்ல இருக்கிறதுனால கொஸ்டின்ஸோட வெயிட்டேஜ் மாறி மாறிதான் வரும். சோ யாரையும் வந்து பிளைண்டா வந்து இதுதான் வரும் அதுதான் வரும் போவேன்னா, நல்லா படிச்சுட்டு எந்த ஒரு டாபிக்கையும் ஸ்கிப் பண்ணாம அழகா பாத்துட்டு போங்க. அட்லீஸ்ட் அந்த டாபிக் வந்து எனக்கு கேட்டா அதை யோசிச்சு ஆன்சர் பண்ற அளவுக்கு, நான் உன ஃப்ளூயண்டா பாத்துட்டு போக சொல்ல, யோசிச்சு ஆன்சர் பண்ற அளவுக்காக அந்த கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணிட்டு போனா தாராளமா அட்டம் பண்ணிட்டு வர முடியும். சரியா? ஓகே. In a certain code language, leader is written as elder. ஓகேவா? அதாவது இதுல இருக்க லெட்டர்ஸ் தான் இங்க மிக்ஸ் ஆகிருக்கு நமக்கு தெரியுது. கரெக்டா? சோ அப்ப எப்படி மிக்ஸ் ஆயிருக்கு, LE எல்லாம் மாறி இருக்கு, AD DA மாறிச்சு, ER RE மாறிச்சு. அதாவது 2 லெட்டரா மாத்தி மாத்தி போட்டிருக்காங்களா? கொஸ்டின் என்ன, ஃபவுண்டைன். முடிஞ்சு போச்சா? சோ போட்டுடலாமா? FOன்றது OF, UNன்றது NU, TA
ஏடி ஐஎன்ன்றது என்ஐயா மாறிடுச்சு. அப்ப எனக்கு இப்படி இருக்க ஆன்சர் எங்க இருக்கு? ஓஎஃப் என்யூ ஏடி ஐ என்ஐ. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். And 18th question பாருங்க, கிளாசிபிகேஷன். ஒண்ணும் இல்லடா கைஸ், சின்ன கான்செப்ட் தான். குரூப்ல டூப், என்ன குரூப்ல டூப் என்ன நடந்திருக்கு பாருங்க. லாஸ்ட்ல வருவோமா இந்த வாட்டி? சரி, பி ஒய் ஆப்போசிட்டா, ஏ இசட் ஆப்போசிட்டா, ஒண்ணும் இல்ல. இது நீங்க வேற என்ன சொல்யூஷன் செக் பண்ணீங்கன்னா பி பிளஸ் ஒய் 27, a plus z 27 இப்படி கொடுப்பான். அதாவது ஆப்போசிட் வேல்யூ ரெண்டு ஆட் பண்றப்ப 27 கிடைக்கும்ன்றதா கான்செப்ட். சரியா? அப்ப ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்காங்களா? ஹெச்எஸ் ஜிடி ஆப்போசிட். அடுத்து பாருங்க எஃப்யூ இவி ஆப்போசிட். இங்க பாருங்க டிடபிள்யூ ஆப்போசிட், பட் சி என்னது எக்ஸ் தான் ஆப்போசிட். இங்க வின்றது தப்பா இருக்கு. அதனால ஆப்ஷன் ஏ தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். சரியா? அவங்கதான் ஆட் ஒன் அவுட்டா இருக்காங்க. ஓகே, question number 19, 4, 11, 30, 67, 128. next term என்ன நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க 4 11 என்ன ஆகுறாங்க? +7. 11 30 என்ன ஆகுறாங்க? +19. சரி, ஓகே. நெக்ஸ்ட் 30 67 ஆகுறாங்க? +37. 67 128 என்ன ஆகுறாங்க? 80 70 58 61 +61 ஆகுறாங்க. சரி, ஓகே. இந்த நம்பர்லாம் ஒண்ணுமே தெரியல மேம், என்ன ஒரு நம்பர் மாதிரி சீக்வன்ஸ் மாதிரி இல்லையா ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பேரு உங்களுக்கு ட்ரை பண்ண வரும். 790 என்ன ஆகுறாங்க? +12. 1937 என்ன ஆகுறாங்க? 11 + 8 னா +18. 37 61 என்ன ஆகுறாங்க? 21 24. முடிஞ்சு போச்சா? இப்ப கிடைச்சிருக்கும் பாருங்க, இவங்களாம் யாரு? +6. 18 + 6 24. அப்ப அடுத்து என்ன ஆகணும்? 24 + 6 என்ன கிடைப்பாங்க? 30. அப்ப 30 யார் கூட ஆட் பண்ணணும்? 61 கூட 30 ஆட் பண்ணா 91 கிடைக்கும். 128 + 91 என்ன கிடைப்பாங்க? எனக்கு 219 அப்படின்னு கிடைக்கும் போகுது. ஓகேவா? சோ ஆப்ஷன் என்ன? எனக்கு டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சோ என்ன பாக்குறது? டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் எடுக்கிறோம், அந்த டிஃபரன்ஸ் எனக்கு மட்டுப்படல. அடுத்து அவனுக்கு ஒரு டிஃபரன்ஸ் எடுக்கிறோம், அவனுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா +6 + 6 இன்க்ரீஸ் ஆகிட்டே போறாங்க. ஓகேவா? 20 பாருங்க. which region represents students who are musicians but not players? அதாவது இதுல வந்து இந்த ரெக்டாங்கிள் அப்படின்றது வந்து எனக்கு என்ன பண்ணுது? ஸ்டூடெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. ட்ரையாங்கிள் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? மியூசிஷியனை ரெப்ரசென்ட் பண்ணுது. அடுத்து இங்க பாருங்க, இந்த பெருசா இருக்கு இல்லையா, இந்த பார்ட் என்ன பண்ணுது? பிளேயரை ரெப்ரசென்ட் பண்ணுது. கொஸ்டின் என்னன்னா, இசைக்கலைஞர்களாக இருந்து விளையாட்டு வீரர்களாக இல்லாத மாணவர்களை எந்த பகுதி குறிக்குது? அதாவது எனக்கு ஸ்டூடெண்ட் இருக்கணும், மியூசிஷியன்ஸ் இருக்கணும், பிளேயர்ஸ்ல கலந்து இருக்க கூடாது. அப்ப ஸ்டூடெண்ட்ஸும் மியூசிஷியனும் சேர்ற இடம் எது? இந்த பார்ட். சரியா? அதாவது அது என்ன இருக்கு? கியூவும் ஆர் இருக்கு. எனக்கு யார் வரக்கூடாது? பிளேயர் வரக்கூடாது. அப்ப பிளேயர் இருக்க எல்லா பார்ட்டும் என்ன பண்ணிடலாம்? நம்ம ரிமூவ் பண்ணிட்டா மிச்சம் இருக்கிறது யாரு? கியூ தான் இருக்கும். சோ கியூ will be right answer. ஆப்ஷன் B is the right answer. Question 21 பாருங்க. 6 girls PQ, R, U, V and W are sitting on a school ground. P and Q are from the Matri house. ஓகேவா? சோ ரெண்டு ஹவுஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. அதுல வந்து என்ன பண்ணுது? மேட்ரி ஹவுஸ் ஒரு ஹவுஸ் இருக்கு. சரியா? ஆகியோர் மேத்ரி ஹவுஸை சேர்ந்தவர்கள். அண்ட் வந்து கார்கி ஹவுஸ் ஒண்ணு இருக்கு. ரெண்டு ஹவுஸ் இருக்கா? இதுல இருக்கிற டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. யார் யாரு? பியும் கியூவும் என்ன பண்றாங்க? மேட்ரி ஹவுஸ்ல இருந்து வந்திருக்காங்க. நல்லா பிரிச்சு ஃப்ரீயாவே போட்டுக்கோங்க. பியும் கியூவும் என்ன பண்றாங்க? மேட்ரி ஹவுஸ்ல இருந்து வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தம் வந்து கார்கி ஹவுஸ். மிச்சம் கார்கி ஹவுஸ் சொல்றாங்க. மிச்சம் யாரு? ஆர் யூ வி டபிள்யூ. ஆர் யூ வி டபிள்யூ 4 பேர் என்ன பண்றாங்க? கார்கி ஹவுஸ்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சு. கொஸ்டின்ல அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? யூ அண்ட் டபிள்யூ ஆர் ஷார்ட் while other girls are tall.
UW ஷார்ட், மத்தவங்க எல்லாம் பெரியவங்க டாலர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப UW மட்டும் யார் எனக்கு? UW மட்டும் ஷார்ட், இவங்க ஷார்ட். அப்ப மத்தவங்க யாரு? டால் 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 டால். ஃபர்ஸ்ட் டேட்டா முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து போட்டா இப்படி போடலாம்டா கைஸ். இது வந்து டால் ஷார்ட் போட்டிங்க ஒரு கட்டம். ஓகே, இங்க வந்து PQ அப்படி போட்டு ஹவுஸ் என்ன ஹவுஸ், டால் ஷார்ட் அடுத்து கொடுத்துருக்க டேட்டாவை கேப் போட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் போடலாம். இப்படி போடுங்க, ஈஸியா இருக்கும். சரியா? அப்படி போட்டா நீட்டா இருக்கும், இப்படி போட்டா ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, PR and U are wearing caps. PR U மூணு பேர் கேப் போட்டிருக்காங்க. யார் யாரு? P வந்து கேப் போட்டிருக்காங்க, R கேப் போட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து U வந்து கேப் போட்டிருக்காங்க. புரிஞ்சு போச்சா? நெக்ஸ்ட், while others are not, மத்தவங்க யாரும் கேப் போடல அப்படின்னு சொல்லியாச்சு. Which tall girl from Gargi house is not wearing cap? அதாவது இந்த கார்கி ஹவுஸ், இதுல இருந்து நம்ம ஆன்சர் எடுக்க போறோம். இந்த கார்கி ஹவுஸ்ல எனக்கு டாலா இருக்கணும், டாலா இருக்கணும், கேப் போட்டிருக்க கூடாது. அப்ப இந்த கார்கி ஹவுஸ்ல ரெண்டு பேர் டாலா இருக்காங்களா? யாரு? ஆரும் வியும். கேப் போட்டிருக்க கூடாதா? ஆன்சர் என்ன? எனக்கு வி தான் ஆன்சரா இருப்பாங்க. ஆப்ஷன் டி. அப்ப கார்கி ஹவுஸ்ல ஹைட்டா டாலா இருக்க பொண்ணு, ஆனா கேப் போடாத பொண்ணு யாரு? டி தான் எனக்கு, சாரி வி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, question number 22. Pointed a photograph of a person, said she is the daughter of a woman who is the mother of the husband of my mother. நல்லா கவனிச்சுக்கோங்க, இது பிக்கப் பண்ணி அந்த பேப்பர்ல போடலாம். ஹஸ்பண்ட் ஆஃப் மை மதர்னா என்ன அர்த்தம்? எங்க அப்பா, எங்க அம்மாவுடைய வீட்டுக்காரனா எனக்கு யாரு? அப்பா. முடிஞ்சு போச்சா? அவங்களுடைய மதர் அப்ப யாரு? எங்க பாட்டி, எங்க அப்பாவுடைய அம்மா. இவங்க வந்து யாருன்னா அவங்களுடைய பொண்ணுன்னு சொல்றாங்க. அப்ப கடைசியா வந்து எங்க நிக்குது? எங்க அப்பாவுடைய சிஸ்டர் கிட்ட நிக்குது. எங்க அப்பா எனக்கு, எங்க அப்பாவுடைய சிஸ்டர் எனக்கு யாரு? அத்தை, ஆன்ட் அப்படின்னு கிடைப்பாங்க. முடிஞ்சு போச்சா? ஆன்சர் முடிஞ்சா? இல்ல நான் பொறுமை போடுறேன்னா போடலாம். அவள் என் தாயின் கணவருடைய, அதாவது இந்த லேடியுடைய தாய் இருக்காங்க இல்லையா, அம்மா, அவங்களுடைய கணவர் இருக்காங்க, கணவருடைய தாயின் மகள். சரியா? அப்ப இந்த கணவருடைய அம்மா இருக்காங்கன்னா அந்த அம்மாவுடைய பொண்ணுனா இந்த கணவருக்கு சிப்ளிங்கா இருப்பாங்க. முடிஞ்சு போச்சா? இப்ப இந்த லேடிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அப்பாவுடைய சிஸ்டர் அப்படின்னு கிடைச்சிடும், அதாவது தந்தையின் சகோதரன் கிடைப்பாங்க. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அத்தை, ஆன்ட். Question number 23. P is taller than T. Q is taller than S. U is taller than R and S is taller than P. And T is taller than U. Who is the shortest among them? அதாவது P வந்து T விட உயரமானவர், Q வந்து S விட உயரமானவர், அடுத்து U வந்து R விட உயரமானவர், நெக்ஸ்ட் S ஆனவர் P விட உயரமானவர் மற்றும் T ஆனவர். S வந்து என்ன பண்றாரு? P யோட ஹைட்னா அப்ப P க்கு மேல S வந்துடும், S க்கு மேல Q வரும். கரெக்டா? நெக்ஸ்ட் T ஆனவர் U விட உயரமா, T வந்து U விட ஹைட்னு சொல்லியாச்சு, அப்ப U R னு கிடைச்சிரும். முடிஞ்சு போச்சா? கொஸ்டின் என்ன? who is the shortest அப்படின்னு கேக்குறாங்க. இருக்கிறதுல கொள்ள யாரு? R தான். ஆப்ஷன் B is the right answer. Okay, select the option third letter cluster in the same way as the second letter cluster. நம்மள இதான் பார்க்க போறோம், ரொம்ப ஈஸி. K பாருங்களேன், -10. OE என்னது? -10. வேல்யூஸ் தெரிஞ்சு ஈஸியா போடலாம்டா கைஸ். K A இப்ப மைனஸ்ல போவீங்க, J I H போல கஷ்டமா இருக்குல்ல. இதுவே வேல்யூஸ் தெரிஞ்சா ரொம்ப சிம்பிளா போடலாம். K ஓட வேல்யூ 11, A ஓட வேல்யூ 1. அப்ப என்ன ஆகுறாங்க? -10. O ஓட வேல்யூ 15, U ஓட வேல்யூ 5, -10. T ஓட வேல்யூ 16, F ஓட வேல்யூ 6, -10. T ஓட வேல்யூ 20, J ஓட வேல்யூ 10, -10. முடிஞ்சு போச்சா? சோ அப்ப எனக்கு Q U V Z கூட -10 பண்ண போறோம். So Q U V Z. Q -10 பண்ணா கிடைப்பாங்க. 17 - 10 7. 7 ஓட வேல்யூ G. G ல ஸ்டார்ட் ஆன ஆன்சர் 1 தான். முடிஞ்சு போச்சு. ஓகே, நான் ட்ரை பண்ணுவோம். U21 -10 பண்ணா 11 K. V22 -10 பண்ணா 12 L. Z26 -10 பண்ணா 16 P. So answer option B. 4 numbers have been given. So கொடுத்திருக்க நம்பர்ஸ் என்ன பண்றோம், நம்ம கண்டுபிடிக்க போறோம். 600, 441, 324, 393. கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் பாயிண்ட் என்ன ஆகும்னா, நீங்க பாருங்களேன், 441 ஸ்கொயர் வேல்யூ 21 ஸ்கொயர் இருக்கு மேம்,
ஓகே. நெக்ஸ்ட் 324 18 ஸ்கொயர் இருக்குன்னு பார்த்தா பட் கடைசியில மத்த ரெண்டு நம்பர்ஸும் ஸ்கொயர் வேல்யூ கிடையாது. சரி, அப்ப அதை வச்சு இல்ல. சரி, டிவிசிபிலிட்டி செக் பண்ணாலும் இதுவும் 3 ஆல் டிவைட் ஆகும், இதுவும் 3 ஆல் டிவைட் ஆகும், இதுவும் 3 ஆல் டிவைட் ஆகும், அதுவும் 3 ஆல் ஆகும். சரி, 9 வச்சு செக் பண்ணா இது 9 ஆல் டிவைட் ஆகும், இது 9 ஆல் டிவைட் ஆகும், பட் இது ரெண்டும் 9 ஆல் டிவைட் ஆகும். வந்து சிக்கிறாங்களா? அப்ப வேற என்ன இருக்குன்றத புரிஞ்சு பார்க்கணும். சரியா? ஒண்ணும் இல்ல மேம், எக்ஸாம்ல போய் நான் எதனா யோசிக்கிறேன்னா போக போக ஒரு சில கான்செப்ட் பிராக்டிஸ் பண்ண இன்னைக்கு இதை கத்துக்கிறீங்களா, இது ஞாபகம் இருக்கும். சோ அப்ப நிறைய பிராக்டிஸ் பண்றப்ப நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சோ என்னன்னா ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் டிஜிட் அதையும் லாஸ்ட் டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்றப்ப உங்களுக்கு செகண்ட் டிஜிட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. 600 4 1s are 4, 3 4s are எவ்வளோ? 12 தானே? சரி, இங்க 2 இருக்கு. 3 3s are எவ்வளோ? 9. அப்ப இங்க 12க்கு பதிலா 2 வந்துருக்கா? ஆப்ஷன் சி இஸ் தி ஆட் ஒன் அவுட். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? மைண்ட் வைஸ் கேக்குது திட்டுறது. சரியா? பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்படிதான் கேக்குறாங்க. ரைட். இந்தியா இஸ் ரிலேட்டட் டு நியூ டெல்லி. அப்ப என்ன அர்த்தம்? இந்தியாவோட கேபிட்டல் நியூ டெல்லி. சைனா இஸ் ரிலேட்டட் டு டேஷ். சைனாவோட கேபிட்டல் என்ன? பெய்ஜிங். ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். சோ உங்களுக்கான டாஸ்க் என்னன்னா ஆப்ஷன் பி சி டி. ஓகேவா? இவங்கலாம் என்ன வந்து இதோட கேபிட்டல் இல்ல அந்த ஊரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஓகேவா? Chanchal is prettier than Layla but not as pretty as Pooja. இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா சாஞ்சல் வந்து லைலாவோட கொஞ்சம் பிரிட்டியா இருக்காங்க, பட் நாட் as pretty as பூஜா. பூஜா அளவுக்கு அழகா இல்லைன்னா அப்ப பூஜா, சாஞ்சல், லைலா இந்த ஆர்டர்ல இருக்காங்க. இப்ப நம்ம கன்க்ளூஷன் செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். லைலா இஸ் நாட் as pretty as சாஞ்சல். லைலா வந்து சாஞ்சல் அளவுக்கு அழகு இல்லைன்னு சொல்றாங்க. எஸ், கரெக்ட் தானே? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். லைலா இஸ் pretty than பூஜா. பூஜாவோட லைலா அழகா இல்ல. செகண்ட் ஒன் தப்பு. பூஜா இஸ் நாட் as pretty as சாஞ்சல். பூஜா வந்து சாஞ்சல் அளவுக்கு அழகுன்னு சொல்றாங்க. இல்ல, சாஞ்சலோட பூஜா அழகுதான். சோ தேர்ட் ஒன்னு தப்பு. சாஞ்சல் இஸ் prettier than பூஜா. சாஞ்சல் பூஜாவோட அழகா இல்ல. புரிஞ்சு போச்சு. அப்ப மூணுமே தப்பு. ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் கரெக்ட். ஆப்ஷன் எப்படி சூஸ் பண்ணலாம்? கன்க்ளூஷன் only one follows. ஆப்ஷன் டி. In 28 பாருங்க, in a class of 50 students, Aryan ranks 17th from the top. ஒரு 17 அதாவது 50 பேர் இருக்க ஒரு ரேங்க் லிஸ்ட்ல ஒரு பையன் வந்து மேல டாப்ல இருந்து மெரிட்ல இருந்து 17 ரேங்க் வாங்கிருக்கானா. அப்போ அவரோட பாட்டம்ல இருந்து கடைசில இருந்து அவர் என்ன ரேங்க்ல இருப்பான்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டோட்டல் கிடைக்குது, ஒரு பொசிஷன் கிடைக்குது. இன்னொரு பொசிஷன் வேணும்னா ரொம்ப சிம்பிள். அந்த டோட்டல்ல இருந்து ஒரு பொசிஷனை மைனஸ் பண்ணி +1 பண்ண போறோம். இந்த +1 எதுக்கு, அதுல -1 எதுக்குன்னு பாக்கோமா? இதுல +1 எதுக்குன்னு பார்க்க போறோம். அதாவது இப்போ 5 பேர் இருக்க ஒரு ரோல அவர் 2வது இடத்துல இருக்க ஒரு பொசிஷன். இப்படி செக் பண்றீங்கன்னா என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு? 1 மைனஸ் பண்ணி பாருங்களேன். 5 - 2 3 கிடைக்குதா? பட் இப்படி இருந்து போறப்ப 3rd பிளேஸ் நான் அவரை ரீச் பண்ணிருக்க மாட்டேன். அப்ப அவரை தாண்டி ஒரு பொசிஷன் ஜம்ப் பண்ணி போறதுக்காக தான் அந்த ஜம்ப் பண்ணின்றதுக்காக தான் +1 பண்றோம். சோ அப்ப என்ன கிடைப்பாங்க? 50 - 7 என்ன கிடைக்கும்? 23 கிடைக்கும். சாரி, 33 கிடைக்கும். 33 கூட +1 பண்ணா 34 will be a right answer. Option D. Question number 29 பாருங்க. 4 words have been given. Which one is odd or out? Fox, wildcat, tiger, leopard. நரி, காட்டுப்பூனை, புலி, சிறுத்தை. யார் ஆன்சர் இருக்க முடியும்? நரிதான் இருக்க முடியும். ஏன்னா மிச்சம் இருக்க 3 பேரும் கேட் ஃபேமிலி, அதாவது பூனை குடும்பத்தை சார்ந்தவங்க. வைல்ட் கேட், டைகர், லேப்பர்ட் எல்லாமே என்னது? கேட் ஃபேமிலி. சோ இது மட்டும் தான் எனக்கு ஆட் ஆர் அவுட். Last and final question. Question number 30. In a certain code language, 5 is coded as 5137. Rat is coded as 924. How will fear be coded in the language? இது சைனீஸ் கோடிங் தான். அதாவது 5 அப்படிக்கான கோட் என்னன்னு சொல்றாங்க நமக்கு 5137. rat அப்படின்றதுக்கான கோட் என்ன சொல்றாங்க 924. ஃபியர்க்கான கோட் கேட்டா எனக்கு என்னன்னு பார்க்க போறோம். சரியா? சோ பாருங்க, இதுல நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்? F கான கோட் என்ன? ஃபர்ஸ்ட் 5க்கு F க்கு 5. சோ 5ல ஸ்டார்ட் ஆன்சர் இருக்கா? இருக்கு. அப்ப நம்ம கரெக்ட்டா போறோம், கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் I கான கோட் எங்க இருக்கு? சார் E கான கோட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. லாஸ்டா 7. A கான கோட் இங்க சென்டர்ல 2 அண்ட் லாஸ்டா R கான கோட் ஃபர்ஸ்ட்ல 9. 5729 இருக்குது. ஆப்ஷன் டி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சோ கண்டினியூஸா படிச்சுட்டே இருங்க. எக்ஸாம் டேட் வேற வந்துருச்சு. நம்ம அதுக்குள்ள என்ன பண்ணிடலாம்? ஃபுல்லா முடிச்சு டெஸ்ட் எல்லாம் போட்டு பார்த்து ரெடியா இருந்தலாம். இந்த சூப்பரா அடிக்கிறோம். கட் ஆஃப் தாண்டி நம்ம மார்க் இருக்க போது. ஓகேவா? கன்சிஸ்டன்டா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.